இன்னைக்கு நாங்க எங்க போயிட்டுருக்கோம்னா, டிவில அடிக்கடி வந்து இந்த ஷோ நான் அடிக்கடி பார்ப்பேன். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் இத வந்து நம்ம நேர்ல போய் பார்த்தா எப்படி இருக்கும்? நான் நெறையா டைம் நெனச்சு பார்த்துருக்கேன். பட் இந்த டைம் தான் எனக்கு அந்த சான்ஸ் கெடைச்சது. "அப்படி எந்த இடத்தம்மா நீ நெனச்சு பார்த்த?" அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நான் நெனச்சு பார்த்த இடம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேக்டரிஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா? ஸோ ஒரு ப்ராடக்ட்ட வந்து எப்படி தயாரிக்கிறாங்க? அது எப்படி வந்து அந்த மெஷினரி வழியா வருது? அது எல்லாமே எனக்கு வந்து பார்க்கணும்னு ஆசைங்க. அதுக்கு இன்னைக்கு தாங்க சான்ஸ் கிடைச்சது. ஸோ இன்னைக்கு நாங்க எங்க போயிட்டுருக்கோம்னா, டிலாமோக் சீஸ் ஃபேக்டரிக்கு தாங்க போயிட்டுருக்கோம். ஸோ அங்க வந்து எப்படி சீஸ் தயாரிக்கிறாங்க, அத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லங்க, அந்த டிலாமோக்லயே வந்து ஐஸ்கிரீம் ப்ராடக்ட்ஸு, மில்க் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே விக்கிறாங்க. ஸோ இத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இன்னைக்கு நம்ம போயிட்டுருக்கோம். இந்த டிலாமுக் ஃபேக்டரி எங்க இருக்குன்னா, ஆரிகன் ஸ்டேட்ல வெஸ்ட் கோஸ்ட் சைட்ல தாங்க இருக்குது. ஃபேக்டரிய சுத்தி பார்க்க வர மக்களுக்காகவே பார்க்கிங் வந்து ரோட்டோட 2 சைட்லயுமே வச்சிருக்காங்க. ஒண்ணு பார்த்தீங்கன்னா, ஃபேக்டரிக்கு பக்கத்திலேயே இருக்குங்க, பார்க் பண்ணிக்கலாம். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, ரோட்டோட இன்னொரு சைட்ல இருக்குங்க. ஸோ அந்த சைடும் நம்ம பார்க் பண்ணிட்டு நடந்து வந்துக்கலாம் ஃபேக்டரிக்கு. நாங்க வந்து சண்டே தாங்க போயிருந்தோம் ஃபேக்டரிய பார்க்க. அன்னைக்கு பயங்கர கூட்டம். கிட்டத்தட்ட 300, 400 கார் பக்கத்துல இருந்துச்சு. பார்க்கிங்க்கு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி தான் பார்க் பண்ற மாரி இருந்துச்சுங்க. இதுதாங்க டிலாமோக் சீஸ் ஃபேக்டரி. இந்த சீஸ் ஃபேக்டரியோட என்ட்ரன்ஸ்லயே பார்த்தீங்கன்னா, மாடோட போஸ்டர் போட்டிருந்தாங்க. பார்க்கறதுக்கே ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. இந்த ஃபேக்டரிக்கு யார் வேணாலும் ஃப்ரீயா விசிட் பண்ணலாங்க. இந்த ஃபேக்டரிக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் எதுவுமே கிடையாதுங்க. ஃபேக்டரிக்கு உள்ள போனோனே வெல்கம் டூ அவர் ஹோம்னு சொல்லி போர்டு வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபேக்டரிய பார்க்கணும் அப்டின்னா, படிக்கட்டு வழியா தாங்க போகணும். அப்ப மேல பார்த்தோம்னா, சீஸ் மாரி அழகா வந்து டிசைன்ல வந்து தொங்க விட்டுருந்தாங்க. பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. படியில ஏறி வந்ததுக்கு அப்புறமா, ஃபேக்டரியோட மோர் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அவங்க போர்ட்ல வந்து டிஸ்ப்ளே பண்ணி வச்சிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இந்த சைடு பார்க்கும்போது மாடோட சிலை வச்சிருந்தாங்க. என்ன ஏதுன்னு போய் கிட்ட போய் பார்க்கும்போது தான், இங்க வந்து மாடு எப்படி பால் கறக்கும், அதுக்கு வந்து மாடு எப்படி நிக்க வச்சு, அது எப்படி பால் கறப்பாங்க, அத பத்தி தாங்க இங்க காமிச்சிருக்காங்க. நம்ம ஊர்ல சாதாரணமா மாடு இருக்கிற இடத்துலயே போய் பால் கறந்துட்டு வந்துருவோம். இங்க இருக்கிற மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா, பால் கறக்கிறதுக்கு இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் இந்த மாரி நிக்க வச்சு தான் பால் கறப்பாங்க. இப்ப இருக்கிற குழந்தைங்களுக்கு பால் எங்கேருந்து வருதுன்னு ஒரு கொஸ்டின் மட்டும் நம்ம கேட்டோம்னா, அவங்க வந்து சொல்லுவாங்க, "ஸ்டோர்ல இருந்து தான் வருது" அப்படிம்பாங்க. பட் அந்த மாரி ஒரு குழந்தைங்களுக்கு வந்து இன்னும் பிராக்டிகலா நம்ம வந்து பால் எங்கேருந்து வருது, எப்படி வருது, அத நம்ம எப்படி வந்து மாட்டுட்டருந்து எடுக்கிறோம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஒரு அழகா குழந்தைங்களுக்கு புரியிற வகையில வந்து ஒரு செட்டப்பே வச்சிருந்தாங்க. ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் குழந்தைங்களுக்கு பிராக்டிகலா சொல்லிக் கொடுக்கும்போது, அந்த குழந்தைங்க வந்து ஈஸியா வந்து அப்சர்வ் பண்ணிக்குவாங்க. இந்த இடத்துல ஒரு பிரஷ் மாரி வச்சிருந்தாங்க. இந்த பிரஷ் வந்து ஸ்பின் பண்ணும். மாட்டுக்கு எப்பப்ப அரிப்பு ஏற்படுதோ, அப்ப வந்து இந்த மாடு பக்கத்துல நின்னுச்சுன்னா, இந்த பிரஷ் வந்து ஸ்பின் பண்ண ஆரம்பிச்சுருங்க. ஸோ, அத வந்து டிவிலயே வந்து டிஸ்ப்ளே பண்ணி காமிச்சுட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் திரும்பி பார்க்கும்போது ஒரு அழகான கூண்டுக்குள்ளார ஒரு கன்னுக்குட்டி இருந்துச்சுங்க. அதுக்கு பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா, பால் பாட்டிலும் வச்சிருந்தாங்க. சின்ன கன்னுக்குட்டிக்கு இந்த பால் பாட்டில் எடுத்து குழந்தைங்க ஃபீட் பண்ற மாரி வச்சிருந்தாங்க. இது குழந்தைங்களுக்கு நல்ல ஃபன்னான, ஜாலியான, என்டர்டெயின்மென்ட்டான பிளேஸா இருந்துச்சுங்க.
அடுத்தது இன்னொரு சைடுல மாடோட பொம்மைகள்லாம் இருந்துச்சு. ஸோ, அத லிஃப்ட் பண்ணி மேல தூக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு போர்டு மாரி வந்துச்சுங்க. அந்த போர்டுல அந்த மாடு என்ன ப்ரீடு அத பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே போட்டிருந்துச்சு. ஸோ, ஒவ்வொரு மாட்டையும் நம்ம லிஃப்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நெறையா வெரைட்டீஸ் ஆஃப் மாடு வந்து இங்க வச்சிருந்திருக்காங்க. ஸோ, இத்தன வெரைட்டீஸ் ஆஃப் மாடு வந்து இவங்க வந்து பண்ணையில வச்சிருப்பாங்க. அதனால தான் இந்த மாட்டு எல்லாமே இங்க வந்து டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க. அடுத்தது நம்ம சீஸ் எப்படி தயாரிக்கிறாங்கிறது தான் பார்க்க போறோம். ஒரு ஃபேக்டரிக்குள்ள பால் வந்துருச்சுன்னா, அந்த பால் வந்து எங்க ஸ்டார்ட் பண்ணி, அதுக்கப்புறம் அது எப்படி சீஸா வருதுங்கிறத ஒவ்வொரு ஸ்டெப்பா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து ப்ராசஸ் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். நாங்க போன அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, யாருமே கிடையாது. ஒருத்தர் தான் வேலை பார்த்துட்டு இருந்தாரு. வாரத்துல 3 நாள் வந்து எம்ப்ளாயீஸ் வேலை பார்ப்பாங்க. நாங்க சண்டே போனனால அன்னைக்கு வந்து லீவுங்கிறனால யாருமே கிடையாதுங்க. சீஸ் தயாரிக்கிறதுக்காக வச்சிருந்த மெஷின்ஸ் எல்லாம் பார்த்தா ரொம்ப பெருசு பெருசா இருந்துச்சு. யாருமே இல்ல அப்டின்னாலும், அவங்க போர்ட் சைன்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. அத பார்த்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம், இப்படிதான் இந்த ப்ராசஸ் நடக்குதுங்கிறத. 10 பவுண்டு பால் யூஸ் பண்ணும்போது, நமக்கு 1 பவுண்ட் அளவுக்கு தான் வந்து சீஸ் கிடைக்குதுங்க இதுல. 1 பவுண்டோட வேல்யூ 454 கிலோகிராம்ங்க. அப்ப 1/2 லிட்டருக்கும் கம்மி தான் 1 பவுண்டு. அப்போ 10 பவுண்ட் யூஸ் பண்ணி நமக்கு 1 பவுண்ட் சீஸ் கிடைக்குதுன்னா, எவ்ளோ பால் வந்து போகுது பாருங்க சீஸ்க்காக. பால் எல்லாம் சீஸா மாரி வந்ததுக்கப்புறமா, அத எப்படி பேக் பண்றாங்க அப்படிங்கிற ப்ராசஸ்க்கு நம்ம பார்க்க வந்துட்டோம். நம்ம பார்த்துட்டுருக்கிற இந்த லேன்ல 2 டூ 3 பேர் வந்து வேலை பார்த்துட்டுருக்காங்க. ஒருத்தரு சீஸ்க்கு தேவையான பிளாஸ்டிக் பேப்பர்ஸ் எல்லாம் கொண்டாந்து அரேஞ்ச் பண்ணி அடுக்கி வச்சுட்டுருக்காரு. இன்னொருத்தரு அந்த பிளாஸ்டிக் பேப்பர்ஸ யூஸ் பண்ணி சீஸ் வர்ற இடத்துல வந்து ஃபிட் பண்ணிடுறாரு. அங்கருந்து வர்ற சீஸ இன்னொருத்தரு கம்ப்ளீட்டா சீல் பண்ணி ஒரு சீலிங் மெஷின்குள்ள அனுப்புறாரு. அந்த சீலிங் மெஷின்குள்ள கரெக்ட்டா 2 சீஸ் பாக்கெட் மட்டும் தான் போக முடியுது. அதில ஒவ்வொரு சீஸ் பாக்கெட்டோட வெயிட் பார்த்தீங்கன்னா 40 பவுண்ட்ஸுங்க. ஸோ அதத்தான் வந்து பேக் பண்ணி அனுப்பிச்சுட்டே இருக்காரு.
இந்த டிலாமுக் சீஸ் ஃபேக்ட்ரியில சீஸ் தயாரானதுக்கு அப்புறமா அந்த சீஸை வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. அதோட டேஸ்ட் எப்படி இருக்கு? அது எப்படி வந்திருக்குங்கிறது. அது நல்லா வந்ததுக்கு அப்புறமா அந்த சீஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா பேக் பண்ணி ஒரு ஸ்டோரேஜ்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருவாங்க. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த சீஸ் வந்து 90% ஏஜ் லாங்கர்ன்னு சொல்லி போட்டிருக்காங்க. நம்ம அந்த சைடு பார்க்கும்போது ஒரு 40 பவுண்ட் சீஸ் வந்து பேக் பண்ணி அனுப்பிச்சுட்டே இருந்தாங்க இல்லைங்களா? அந்த சீஸோட பேப்பர ரிமூவ் பண்ணிட்டு, சின்ன சின்ன பிளாக்ஸா வந்து கட் பண்ணி அனுப்பிச்சுட்ருக்காங்க. ஸோ ஸ்டோருக்கெல்லாம் இந்த மாரி வெயிட் உள்ள சீஸ தான் வந்து பேக் பண்ணி அனுப்புவாங்க. ஸோ இது வந்து இன்னொரு சைடு இருக்கக்கூடிய ப்ராசஸ்ங்க. அந்த சைடு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, சீஸ் வந்து 40 பவுண்ட் பேக் பண்ணி அனுப்பிச்சுட்ருந்தாங்க. அந்த 40 பவுண்டு இந்த சைடு வரும்போது கார்ட்போர்ட்ல கம்ப்ளீட்டா கவர் ஆயி மேல வந்து ஸ்டோரேஜ்க்கு போயிட்டுருக்குதுங்க. அதாவது இது வந்து வேர் ஹவுஸ்ல இருக்கிற கோல்ட் ஸ்டோரேஜ்க்கு தான் இப்ப வந்து மூவ் ஆயிட்டுருக்கு. தயாராகி வர்ற சீஸ வந்து குவாலிட்டி செக் பண்ற பாயிண்ட் வந்து இதுதாங்க. ஸோ ஒவ்வொரு இடத்துலயும் என்னென்ன அவங்க வந்து பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கு அந்த டைரக்ஷன்ஸே கரெக்ட்டா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அத பார்த்தே நம்ம தெரிஞ்சுக்கலாங்க, அங்க என்னென்ன பண்ணுவாங்கங்கிறத. அங்கருந்து வர்ற சீஸ வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டா வந்து பேக் பண்ணி அனுப்பக்கூடிய ஒரு மெஷின் பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு ஆக்டோபஸ் மெஷின்னு சொல்லுவாங்க. அந்த ப்ளூ கலர் பைப் இருக்கு இல்லைங்களா? அந்த மெஷின தான் சொல்றாங்க. அதுல வர்ற சீஸ வந்து செம்ம ஃபாஸ்ட்டா வந்து பேக் பண்ணி அனுப்பிச்சுட்டே இருக்குமாங்க. பேக் பண்ணி அனுப்புற சீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா அந்த கன்வேயர் பெல்ட்ல 2 சைடுமே வந்து எம்ப்ளாயீஸ் நிப்பாங்க. அந்த சீஸ் எல்லாமே கரெக்ட்டா பேக் ஆயி வந்திருக்கா, இல்லையாங்கிறது எல்லாமே அங்க வந்து செக் பண்ணிட்டுருப்பாங்க. இப்ப நான் காட்டுற இடத்துல தான் அந்த எம்ப்ளாயீஸ் எல்லாம் நின்னு செக் பண்ணுவாங்க. இன்னைக்கு எம்ப்ளாயீஸ் கிடையாது லீவுங்கிறனால. அங்க பேக் பண்ணி வர சீஸ் வந்து கரெக்ட்டான வெயிட் அண்ட் சைஸ்ல இருக்கா அப்படிங்கிறத வந்து இங்க வந்து செக் பண்ணுவாங்க. செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த சீஸ் எல்லாமே கார்ட்போர்ட்ல வந்து வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்த ரோபோட் வந்து அத எடுத்துட்டு போய் ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. இங்க ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. குவீன் எலிசபெத் II வந்து இந்த டிலாமோக் சீஸ வந்து சாம்பிள் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. அவங்களோட சில்வர் ஜூப்ளில. ஸோ இந்த சீஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப புடிச்சிருந்தது அப்படிங்கிறத வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த ஃபேக்டரிய பார்க்க வர்ற மக்களுக்கு சீஸ் வந்து சாம்பிள் வச்சிருந்தாங்க. அத அவங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்னென்ன சீஸ் வச்சிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மீடியம் செடார்ங்கிறது ஆரஞ்ச் கலர்ல இருக்குங்க. ஷார்ப் செடார்ங்கிறது ஒயிட் கலர்ல இருக்குங்க. ஹோல் மில்க் மொசரல்லாங்கிறது ஒயிட் கலர்ல தாங்க இருக்கும். ஸோ இந்த 3 வெரைட்டீஸுமே வந்து சாம்பிளிங்க்கு வச்சிருந்தாங்க. ஸோ நம்ம அத டேஸ்ட் பண்ணி பார்க்கலாங்க. ஸோ நமக்கு புடிச்சிருந்துச்சு அப்டின்னா, கீழ வந்து அவங்களோட ஸ்டோர் வச்சிருக்காங்க. அங்க வந்து நம்ம பை பண்ணிட்டு போலாம். மக்கள் சாம்பிளிங் எடுத்துட்டு இருக்கும்போதே, அங்க ஒர்க் பண்றவங்க வந்து ரீஃபில் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ, அந்த அளவுக்கு இந்த ஃபேக்டரியில கூட்டம் ஜாஸ்தியா இருந்துட்டே இருக்கு. ஒரு தடவ நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு, இன்னொருக்கா நம்ம சாம்பிள் ட்ரை பண்ணலான்னா கூட ட்ரை பண்ணலாங்க. அந்த அளவுக்கு அங்க வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஸோ, நம்ம எவ்ளோ சீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். சாம்பிளிங் எடுத்துட்டு வந்த சீஸ நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆரஞ்ச் கலர் இருக்கிற மீடியம் செடார ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் சால்ட்டியா இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் ஷார்ப் செடார ட்ரை பண்ணும்போது அது வந்து சால்ட் லெஸ்ஸா இருந்துச்சு. இன்னொன்னு அந்த பவுல்ல குடுக்குறது வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சுங்க.
சாம்பிளிங் ட்ரை பண்ணி முடிச்சுட்டு கீழ பார்த்தோன்னா, அவங்களோட கிராசரி ஸ்டோர்ஸே வச்சிருக்காங்க. ஸோ நமக்கு தேவையான திங்ஸ் இந்த டிலாமுக் ஃபேக்ட்ரியிலருந்து நம்ம எடுத்துட்டு போய்க்கலாம். இவங்களோட வெரைட்டீஸே நெறையா இருக்கு. சீஸ்லயே பல வெரைட்டீஸ் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லங்க, இவங்களோட ஐஸ்கிரீம் வந்து செம்ம ஃபேமஸ் ஆனது. அதுலயும் பல வெரைட்டீஸ் வச்சிருக்காங்க. ஸோ அத மிஸ் பண்ணாம மக்கள் வந்து வாங்கிட்டு போயிட்டுருப்பாங்க. சீஸ்ல பல வெரைட்டீஸ் வச்சிருக்காங்க. ஸோ கியூப்ஸாவும் நம்ம வாங்கிக்கலாம். இல்லன்னா ஷ்ரெட்டட் சீஸ் கூட வாங்கிக்கலாம். ஸோ நமக்கு எந்த மாரி வேணுங்கிற வெரைட்டீஸ்ல கூட அவங்க வச்சிருக்காங்க. ஃபேக்ட்ரியோட ஸ்டோர சுத்தி பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா ஐஸ்கிரீம் வாங்கலான்னு போனோங்க. அங்க பார்த்தா கியூ எக்கச்சக்கமா நிக்குது. இந்த கியூல நாங்களும் நின்னுட்டு இருக்கும்போது சைட் வால்ல இந்த கம்பெனியோட ஹிஸ்டரியவே போட்டிருக்காங்க. ஸோ இந்த டிலாமோக் சீஸ் ஃபேக்ட்ரி வந்து எப்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா, 1909ஆம் ஆண்டு தாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேல இந்த கம்பெனி வந்து சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்குங்க. அந்த காலத்துல அவங்க எப்படி சீஸ் தயாரிச்சிருந்திருக்காங்க, அதுக்கு என்னென்ன எக்யூப்மென்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, அது எல்லாமே அழகா வந்து ஒரு பாக்ஸ்க்குள்ள டிஸ்ப்ளே பண்ணி வச்சிருந்தாங்க. பார்க்கறதுக்கே நல்லா இருந்துச்சுங்க. அந்த காலத்துல அவங்க ஸ்டாம்ப் வந்து எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு வந்து காமிச்சிருந்தாங்க. அது பயங்கர ஸ்ட்ராங் அயனா இருக்கு. 1936லயே இவங்க ரெசிபி புக்ஸே வந்து வெளிய விட்டுருக்காங்க. ஸோ 1945ல ஃபேக்ட்ரி எப்படி இருந்திருக்கு, 1949ல ஃபேக்ட்ரி எப்படி இருந்திருக்கு, அந்த மாரி எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா அங்க வந்து டிஸ்ப்ளே பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ ஒவ்வொன்னும் அவங்க வந்து அந்த காலத்துல எப்படி அந்த சீஸ தயாரிச்சிருக்காங்கிற ப்ராசஸ் மொதற்கொண்டு போட்டிருந்தாங்க. ம். 1966ல டிலாமோக் ஃபேக்ட்ரியில பால் வித்துட்டு இருந்த பேக்கேஜ் வந்து ரீடிசைன் பண்றாங்க. அதுல நெறையா வெரைட்டீஸ் கொண்டு வர்றாங்க. பால்லயே நெறைய வெரைட்டீஸ் வச்சிருந்தாங்க. சாக்லேட் மில்க்கு, ஹோல் மில்க்கு, ரெட்யூஸ்டு ஃபேட் மில்க்கு, நான் ஃபேட் மில்க்கு இந்த மாரி நெறைய வெரைட்டீஸ் வச்சிருந்தாங்க. ஐஸ்கிரீம் வாங்குறதுக்காக இந்த கியூல நின்னுட்டு இருக்கும்போது, இந்த கம்பெனியோட ஹிஸ்டரியே படிச்சு முடிச்சாச்சு. ஆனா கியூ வந்து நகர்ந்த பாடு கிடையாது. இன்னும் கியூ வந்து இன்ச் பை இன்ச்சா தாங்க நகர்ந்துட்டு இருக்கு. ஸோ இன்னும் லைன்ல வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கோம். இந்த டிலாமுக் ஃபேக்டரியில ஐஸ்கிரீம் மட்டும் விக்கலங்க. ஸோ சாப்பாட்டுக்கு கேஃபிடேரியா தனியா இருக்கு. அங்கேயும் கியூ பயங்கரமா இருக்கு. ஸோ இங்கருந்து பார்க்கும்போதே தெரியும் எவ்ளோ கியூ வந்து ஜாஸ்தியா இருக்குன்னு. ஐஸ்கிரீம் மட்டும் ஒரு கவுண்டர் இல்லங்க. 3 கவுண்டர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அப்பவும் வந்து கியூ குறையவே இல்ல. மக்கள் வந்துகிட்டே தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் கியூல வெயிட் பண்ணி ஐஸ்கிரீம் வாங்கியாச்சுங்க. நெறைய வெரைட்டீஸ் இருந்துச்சுங்க. அதுல நான் வாங்குனது என்ன ஃப்ளேவர்னா, காஃபி ஆல்மண்ட் ஃபட்ஜும், வெண்ணிலாவும் வாங்குனேங்க. ஐஸ்கிரீம் வாங்கும்போது பக்கத்திலேயே அவங்களோட லிப் பாம் ப்ராடக்ட்டும் இருந்துச்சு. வேணும்னா நம்ம வாங்கிக்கலாம். ஐஸ்கிரீம் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். அதுவும் எஸ்பெஷலி என்னோட காஃபி ஆல்மண்ட் ஃபட்ஜ் டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ரொம்பவே சூப்பரா இருந்துச்சுங்க. ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு நாங்க வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த ஃபேக்டரியில உங்களுக்கு எந்த பிளேஸ் வந்து ரொம்ப புடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத கண்டிப்பா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த மாரி இன்ட்ரஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம வாஷிங்டன் தமிழச்சி சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க சப்போர்ட் எப்பவுமே எங்களுக்கு தேவை. இன்று போல் என்றும் உங்கள் இல்லங்களிலும், உள்ளங்களிலும் மகிழ்ச்சி பெருகட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.